ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் டேஸ் மினி சீரியஸ் தான். வாங்க ஸ்கூல் டேஸ்க்குள்ளே போகலாம். போன வாரத்தில் அப்படியே நீங்கள் டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சந்துக்குள்ளே அந்த தேங்க அப்படியே உங்களை சடனாக இழுத்து அப்படி கிஸ் பண்ணால் நீங்கள் பயந்து போய் அவனை தள்ளுறீங்க. அவனும் விடாமல் அவங்கள இழுத்து வச்சு கிஸ் பண்ண வேணாம், இப்படி பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது தாங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டு கத்திட்டு எழுந்து உட்காடுறீங்க. நீங்கள் கத்தில் பக்கத்து ரூம்லேருந்து உங்கள் அம்மா அப்பாலாம் ஓடி வராங்க. ஆக்சுவலாக நீங்கள் தூங்கி கனவு கண்டு தான் அப்படி எழுந்திருக்கீங்க. சின்ன ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் மோனிகா பேபிமா மோனிகா அப்படின்னு ஆடிட்டு இருந்தவனோ நீங்கள் கத்தில் யார் அந்த பேயக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விளக்கமாக தூக்கிட்டு உங்கள் ரூம்க்கு ஓடி வந்து எங்கே பேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்க. இவன் யாரா லூசு பையன் அடிக்கிற மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்டு என்னடா கோலம் இது? சாரி டாடி, அது இது பேர் தொடப்போம், இதில் ஹாரி பாட்டர்லாம் இப்படி உட்காந்து சுவ்வுன்னு போவானே அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தப்பா. இவன் கத்துனதில் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ உங்களை பார்த்து முறைச்சிட்டு இவ வேற நிம்மதியாக இந்த வீட்டில் ஒரு ரீல்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு விளக்கமாக தூக்கி போட்டு அவர் போயிடுறாரு. இங்கே நீங்களும் பேந்த முடிச்சுட்டுக்க. என்னாச்சுமா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட வராங்க. பயந்துட்டம்மா, கனவு ஏதோ கெட்ட கனவுமா. சரி, இதுதான் கண்ட நேரத்தில் கண்ட பக்கம் சுற்றக்கூடாதுங்கிறது. டியூஷன் முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்து சொன்னால் கேட்குறியா நீ? இல்லைம்மா இன்னும்தான். ஐயோ ஆத்தி மறுபடியும் நம்மளை போட்டு கொடுக்குறாளே அப்படின்னு ஜின்னோப்பாவா இவ்வளோ தான் ஃப்ரைட் ரைஸ் கேட்டா நான் இல்லை அப்படிங்கிறாரு. ஓ இதை வேற பண்ணிங்களா ரெண்டு பேரும்? அதான் பேய் பிசாசு பின்னாடியே வந்திருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா வேற அந்த காலத்து புராண கதையெல்லாம் சொல்ல நீங்கள் அப்படின்னு பயந்து போய் பார்க்க உங்கள் அப்பாவை எந்த நேரத்தில் ஏதோ வளரிட்டு இருக்க அப்படின்ட்டு அவர் சாமிகிட்ட இந்த விபூதியெலாம் எடுத்து மணியில் போட்டு அப்படியே தூவி விட்டு சாமி கும்பிட்டு பாடு, ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் கண்டதே நினச்சிட்டு இருக்காதிங்க, கை கால் கொஞ்சம் கழுவிட்டு படுக்கணும் அப்படின்லாம் அவர் சத்தம் போட்டு போக சரிப்பா அப்படின்ட்டு அப்படியே இப்போ அப்படியே சின்னப்பாவோ அப்படியே தவழ்ந்த மாரி உங்ககிட்ட வந்து ஆண்டி நிஜமாவே பேயா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வச்சுப்பே அப்படிங்கிறீங்க. எதை ஆச்சுப்பாவா? ஏய் பேய்கே கூட கூட்டிகிட்டு வந்துட்டியா சொல்லுடி. அதான மோனிகா நடும்போது ஏதோ என் கூட ஆடுற மாதிரியே இருந்துச்சோ, எந்த மோனிகா வந்துச்சுன்னு வேறு தெரியலையே, சொல்லிட்டு படுறியே அப்படின்னு உங்களை நோண்ட. சும்மா இருறா, அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் குப்பரை அடிச்சு படுத்துக்க. எருமை மாடு, இனிமேல் ஏதாவது என்கிட்ட கேளு, சாணி மாடு இன்னும் வச்சுக்கிறேன் அப்படின்னு திட்டிட்டு சின்னப்பா வந்து கதவை அப்படி சாத்திட்டு எஸ்கியூஸ் மீ பேயாக்கா, எங்கேயாவது இருந்தீன்னா அப்படியே ஓடி போயிரு, நான் கொஞ்சம் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து நல்லா பொத்திக்கிட்டு அப்படியே கொப்புடு வாயை மட்டும் படுத்துறாரு. அவருக்கும் பயம் தாங்கலை. இவன் வேறு பெயிண்ட்டு அவன் நிம்மதியாக படுத்துட்டா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் புலம்பிகிட்டு இருக்காரு. இங்கே நீங்களோ என்ன இப்படி ஒரு மோசமான கனவு? ஐயோ அவன் இங்கே வந்ததுலேருந்து சரியில்லை, இனி அவன் கிட்ட போவே கூடாது, கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், இதுதான் நமக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இப்படியே நைட்டை நீங்கள் தூங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் கிளம்பி வரும்போது சடனாக உங்களுக்கு உங்கள் நினப்பு தான் அவனுக்கு வருது. அந்த பொண்ணை ரொம்ப ஓவராக நம்ம திட்டோம்ல, இதை சாரி கேட்டோம், இருந்தாலும் நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கா, சரி அப்படியே இந்த நோட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்கும்போது ஒரு சாக்லேட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு அப்படியே ஜாலியாக கிளம்பி வரான். நீங்களும் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகியும் இன்னும் கிளம்பாமல் அப்படியே குப்பரை அடிச்சிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவோ என்ன இவ இப்படியே கிடக்குறா அப்படின்னு வந்து ஹே ஹீராமா எந்திரிக்கல, இப்போவும் எங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சுடுவா, எனக்கு என்னடா அப்படின்னு அப்படியே வந்து உங்களத்தோட அப்போ தான் உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு செம்ம ஃபீவர், அப்படியே உடம்பெல்லாம் நெருப்பாக காயுது. உங்கள் அம்மாவை பயந்துட்டு ஏங்க அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு போட்ட என்னம்மா அப்படின்ட்டு வராரு. பிள்ளைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நெருப்பாக காயுதுங்க அப்படிங்க. ஐயோ அப்படின்னு அவரும் தொட்டு பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்கும் போல், நேற்று அத்தான் பயந்து அழுதுருப்பா போல், சரி நம்ம ஒன்று பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமா நான் வேலைக்கு போகிறேன். அவர் ஹாஸ்பிட்டல்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்கள் டபால் எழுந்து உட்காடுறீங்க. உங்கள் அம்மா உங்களே பார்க்காதீங்க. ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும், நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போங்க, நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு அப்படியே குப்பரை அடித்து படுக்கா. இங்கே உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவை அப்படியே முறைக்க என்னை ஏண்டி மறிக்கிற அப்படின்னு பார்க்குறாரு. அவள் தான் ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்துனாலே வரமாட்டாள, அவகிட்ட போய் சொல்லுவீங்க, அவளுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிருந்தா கூட நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலாம். இப்போ எப்படி அவளை ரெடி பண்ணுறது? நான் என்ன வேணும்னாடி சொன்னேன், தூங்குறான்னு நினச்சி நான் எதார்த்தமாக சொன்னேன், இவன் என்ன இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும். சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க. அட உடம்பு சரியில்லாத பிள்ளைய எப்படி விட்டுட்டு வேலைக்கு போகிறது? அதுக்கு அப்படின்னு அவங்க கேட்க நான் லீவ் போட்டு அப்படியே அக்கறை தான், என்னமோ எனக்கு இல்லாத அக்கறை இவருக்கு மட்டும். எனக்கும் பொண்ணு தான்,
எனக்கும் அவள் பொண்ணு தான். நீங்கள் ஒன்றும் லீவு போட்டு அவளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே சார் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளானோ, ஒழுங்காக வேலைக்கு கிளம்பிப்போங்க. பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும். டெய்லி வீட்டில் இருந்து பார்க்குற எனக்கு தெரியாது அவளை பார்த்துக்கிறதுக்கு. போங்க போங்க, அவள் சாக்கு சொல்லி நீங்கள் லீவ் போட பார்க்குறீங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பொண்ணை விட்டுட்டு உங்கள் மேலே அவ்வளோ பாசம். ஸோ விட்டுட்டு போக மனசில். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்போ அவளுக்கு டேப்லெட் கொடுத்து நான் படுக்க வைக்கிறேன். பார்க்கலாம், ஈவினிங் வரைக்கும் காய்ச்சல் சரியாகலைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. சரி அப்படின்னு அவர் அரை மனசோடையே கிளம்பி போகிறாரு. அப்படியே திரும்பினா சின்னப்பாவோ பெட்ஷீட்டை பற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. ரொம்ப பேடிச்ச மாதிரி. டே, உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? கிளம்பலையா நீ? அது அம்மா, நேற்று அவரும் கொஞ்சம் பேய் அப்படி என் ரூமுக்கும் ஷிஃப்ட் ஆகிடுச்சும்மா. அதான் அப்படின்ட்டு அவரும் லீவ் போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அடி வெளுத்து விட்டுரும் பார்த்துக்கா. விளக்கமாக தடுத்தா அவ்வளோதான், ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு மிரட்ட. என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லை விபூதி, எனக்கு மட்டும் விளக்கமாறா அப்படின்ட்டு. அம்மா இதெல்லாம் டூ மச், எனக்கும் உடம்பு சரியில்லைம்மா. டேய் நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு அவங்க தொட்டு பார்த்துட்டு, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, அட்டி வெளுத்துரும் ஓடி போயிடு அப்படிங்கிறாங்க. என்னடா அதை எப்படி கோல் போட்டாலும் எல்லாத்தையும் கோல் அடிக்கிறாங்களே. சரி அம்மா, எனக்கு தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அவளை அப்படி தனியாக விட்டுட்டு ஸ்கூல் போவேன், மனசு சங்கட்டமாக இருக்குது, அதனால் நான் ஸ்கூல் போகலம்மா, லீவ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏடா தங்கச்சி மேலே அம்புட்டு அக்கறை? டே எனக்கு தெரியும் அக்கறை சக்கரையெல்லாம். இந்த பக்கம் அப்பா போனதும் நீ அப்படியே கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிடுவேன். பார்த்துக்கிற முகர கட்டையை பாரு, ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்பிடா. +1 படிக்கிற, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? படிப்பில் ஏதாவது இருக்கா? அவனை மாதிரி மார்க் எடுக்கிறியா அப்படின்னு ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களா, போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கடுப்பாயிட்டு அப்படியே ஜின்னோப்பா திரும்ப. இப்போ நீங்களோ அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இன்னப்பாவோ பார் என் தங்கச்சிக்கு கூட என் மேலே எவ்வளோ பாசம். என்னம்மா அப்படின்னு கிட்டே வந்து கேட்க, அது நான் எனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா சார்கிட்ட எனக்கு லீவ் சொல்லிடு, அப்படியே நீ லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருண்ணா. இதுக்கு தான் கூப்பிட்டியா? அப்புறம் இந்த என்னோடய நோட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்வீட்டிட்ட கொடுத்து தேங்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிடு. எதை? வேறு வேலை இல்லை எனக்கு, இந்த போஸ்ட்மேன் வேலை பார்க்க தான் என்னை கூப்பிட்டியாக்கும். நான் கூட ஏதோ தங்கச்சி அண்ணன் மேலே பாசத்தில் கூப்பிட்றாளாக்குன்னு நினச்சா, கடைசியில் இந்த போஸ்ட்மேன் வேலை பார்க்க தான் கூப்பிட்ருக்கேன். சரி கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னப்பா போகிறாரு. நீங்களோ ஹலோ ப்ரோ அப்படின்னதும், இப்போ என்ன நீ திரும்ப அதெல்லாம் பாசம்லாம் இருக்குது, நீ உடம்பு சரியில்லைன்னு ரீல் விட்டா நான் ஏன் நம்பணும்? அதனால தான் நீ நல்லா இருக்கிறது எனக்கு பார்த்தாலே தெரியாதா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை அக்கறையாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம். என்னண்ணா, நேற்றெல்லாம் நீ நல்லா தானே இருந்த, உனக்கு எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்றதும் உங்களுக்கு அந்த கனவு தான் ஞாபகம் வருது, அதை எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? அது அப்படின்னு நீங்கள் திணற. அவரும் நிஜமாவே அம்மா சொல்கிற மாதிரி பேய் இது கூட்டிகிட்டு வந்துட்டியாடி, பேய் அடிச்சு தான் பயந்துட்டியா? எங்கே இருக்குன்னு சொல்லடி, என் ரூமில் இது இருக்கான்னு வந்து பார்த்து சொல்கிறியா? எனக்கும் கொஞ்சம் பீதியாக இருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஆரம்பிக்க. நீங்களும் ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போறியா அப்படின்னு சொல்லி பாவ கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா. நீங்கள் கதவை சாத்த பார்க்க, அவரும் கதவை சாத்த விடாமல், எனக்கு ஒரு சந்தேகம். எப்பா உனக்கு என்ன சந்தேகம்? நான் பேயும் பார்க்கல பிசாசும் பார்க்கல, அதெல்லாம் இல்லை. வேற என்ன? இல்லை உனக்கு இவ்வளோ முடியாத நேரத்தில் கூட இந்த நோட்ஸ் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயோ கொடுக்க சொன்னியே, அவன் பேர் என்ன? தயாங். யார் அவன்? அப்படின்னா உனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸ்வீட்டிக்கு கூட நீ இப்படி உளுந்து நோட்ஸ் எழுதி கொடுத்து நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜினோப்பா கேட்க, நீங்கள் திருத்தன்னு நிமிஷம் முடிச்சுட்டு, அது வந்து தயாங் அவன் வந்து புதுசாக எங்கள் கிளாஸுக்கு வந்திருக்க ஸ்டூடெண்ட், நான் தானே கிளாஸ் டாப்பர், அதனால் சார் தான் என்கிட்ட எல்லா நோட்ஸும் அவனுக்கு கொடுக்க சொல்லி ஹெல்ப் பண்ண சொன்னார் அப்படிங்க. சின்னப்பாங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு பார்க்க. நீங்களோ ஐயோ சாமி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கண்டதையும் போட்டு குழப்பிக்காத, நாளைக்கு சண்டே இல்லை, அதனால தான் இப்போ கொடுத்தா அவன் ஒரு நாளில் உட்காந்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு கொடுத்தேன். மற்றபடி நீ கண்டதையும் ஏன் இப்படி போட்டு போகிற, என்னை போட்டு சாவடிக்கிற, நீ கிளம்பு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபான்னு கதை சத்திட்டு உள்ள போயிருக்க. டைம் ஆச்சா? இது தூங்குறதுக்கா? யாரா அவன் லூஸாக இருக்கா? இதெல்லாம் என் தங்கச்சின்னு எப்படி வெளியே சொல்லிக்கிறது? ஆனாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை இவன் சரியில்லை, இப்போ வர ரொம்ப ஓவராக பண்ணுறா, ஏதோ சரியில்லை, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஜினோப்பா நினச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அவர் சரியாக வெளியே வரும்போது அப்போ ஸ்வீட்டியும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்தவன், ஹலோ அண்ணா அப்படிங்க. சே இவ வேறு அண்ணான்ட்டே, என்ன ஸ்வீட்டே இந்தா பக்கம், அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் டெய்லி வருவோம் தெரியாதா? ஆமாம்ல, நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டுன்னு பார்த்தா நீயும் லேட்டா? ஆமாம், ஒரு வேளை முன்னாடி கிளம்பி போயிட்டாளா? சேச்சா அது குப்பரை அடித்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு, இன்றைக்கி அது லீவு. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ உடம்பு சரியில்லை, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனாலா? டேப்லெட் போடலாம். இரு என்னத்துக்கு இப்படி பதற நீ?
ஃப்ரெண்டு தானே ஓவராக போறியே. பாரு ஸ்வீட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. நீ இப்படி பதற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை, சாதாரண ஃபீவர். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா அந்த எருமை என்னைக்கு வந்திருக்கு. அந்த டேப்லெட் போடவே அழுவோம். எங்கள் அம்மா ஒரு வழியாக டேப்லெட் போட்டு தூங்க வச்சுருக்காங்க. சாயந்தரம்லாம் சரியாயிடுவா. நாளைக்கு உன் கூட ஸ்கூலுக்கே வந்துடுவா. அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். எவனும் தயாங்காம அவன்கிட்ட கொடுப்பியான். நீ என்னம்மா ரொம்ப தான் ஓவராக பதற, அவள் ஜாலியாக தான் இருக்கா அப்படின்னு ஜின்னோப்பா சொல்லிட்டு அவர் பாட்டுக்க போகிறாரு. அப்போ பின்னாடியே ஸ்வீட்டியோ ப்ரோ அட ஏமா நீ வேற ப்ரோன்ட்டு. ஜின்னு அழகாக கூப்பிடலாம்ல, என் பேரே 3 லெட்டர், அது வரலையா உன் வாயில். சரி ஜின்னோப்பா, இது கூட கொஞ்சம் கேட்க நல்லா இருக்குது, சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்லை உங்கள் தங்கச்சிக்கு என்னாச்சு? ஏன்? இல்லை இவ்வளோ நாள் கூட இருக்க ஃப்ரெண்டுனா எனக்கு கூட இப்படி மாங்கன்னு உடம்பு சரியில்லாத வந்தெல்லாம் நோட்ஸ் எழுதி கொடுத்தது இல்லையே ஒரு நாளும். திடீர்னுண்ணா இப்போ புது பையனுக்கு உட்காந்து உடம்பு சரியில்லாதப்ப கூட நோட்ஸ் எழுதி கொடுக்கணுமா என்ன? உனக்கு அதே சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. நான் கேட்டதுக்கு அவள் ஏதோ புதுசாக வந்திருக்கான், சார் கொடுக்க சொன்னார்னு அப்படி இப்படி மழுப்பி நோட்ஸை மட்டும் கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுத்தா. எனக்கு தான் சந்தேகம்னு பார்த்தா உனக்கும் அதே சந்தேகமா அப்படிங்கிறாரு. பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு மறைக்கிறான்னு. என்னமோ இருக்குது, நானே கண்டுபிடிக்கிறேன். சரி நீ கண்டுபிடிக்கிறோம் டைம் ஆச்சு, வா ஸ்கூல் போகலாம் அப்படின்ட்டு ஜின்னோ. சரி அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறாங்க. அவர் கிளாஸ் போக இங்கே அப்படியே ஸ்வீட்டியோ யோசனையோடைய கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கா. அதுக்கு முன்னாடியே தயாங்க வந்துட்டான். வந்தவனும் என்ன அவள் எப்போவும் முன்னாடியே வந்துடுவான்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் காணுமே. அவள் ஃப்ரெண்டும் வந்துட்டா, இப்போ வேறு தனியாக வரா. 2 பேரும் ஒன்றா தானே வருவாங்க. ஒரு வேளை அவள் இன்னைக்கு வரலையா, என்ன எதுன்னு தெரியலையே, இவகிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு யோசனையில் உட்காந்துட்ருக்கான். அவன் எந்திரிச்சு அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பீரியடே ஸ்டார்ட் ஆகிடுது. எப்படா அந்த கிளாஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டே இருக்கான். ஏன்னா போய் ஸ்வீட்டி கிட்ட ஏன் நீங்கள் வரலன்னு கேட்கணுன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கேட்ட மாதிரி கிளாஸ் முடிச்சதுமே ஸ்வீட்டியே இப்படியே தயாங்க பார்த்து வரா. நோட்ஸ் நீங்கள் கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு அவனும் அவளே பார்த்துருக்கா. இந்த நோட்ஸ் எல்லாம் ஹீரா அவனை எழுதுறதுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஏன் இன்னைக்கு ஹீரா வரல, அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு தயாங்க ஒரு வழியாக கேட்டுடுறான். அப்படியே ஒரு முறை மறைச்சிட்டு ஸ்வீட்டியோ அவள் வரல உனக்கு என்ன, அவளுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் அவள் கத்துறா. அவளை கத்திட்டு அப்படியே திரும்பி நடக்க தாங்க ஹே அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு ஸ்வீட்டி முறைச்சிட்டு திரும்ப. இல்லை இப்போ எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் என் மேலே கோப்பற, எதுக்கு இப்படி என்கிட்ட நடந்துக்கிற, சிடுன்னு பேசுகிற அப்படின்னு கேட்க. பின்ன உன்கிட்டலாம் வேறு எப்படி பேசுவாங்களாம், உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும், அவளாம் எந்த மாதிரி பொண்ணு தெரியுமா, அவளெல்லாம் நாங்கள் எவ்வளோ தங்கமாக தாங்குறோன்னு தெரியுமா உனக்கு, அவளை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவளோட கேரக்டர் அப்படி, அவள் ஒரு சூப்பரான கேரக்டர், யாருக்குமே எந்த தப்பும் தீங்கும் நினைக்காத ஒரு கேரக்டர், எல்லாரோடையும் ஜாலியாக பேசுகிறவ. அவளை போய் அழ வச்சிட்டில்ல, நாங்கள் யாருமே அவளை அழ வச்சதே கிடையாது. ஆனால் நீ அவளை அழ வச்சிருக்க. அப்படி இருந்தும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயும் உனக்கு பாவம் பார்த்து அவள் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கா பாரு. அவளை சொல்லணும், இதோ பார்ப்பா உனக்கு அவளை பிடிக்கலனா நீங்கள் அவங்கள எனக்கு பிடிக்கலங்க ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போ, அவன் பக்கம் கூட வரமாட்டான். ஆனால் அதை விட்டுட்டு காற்று மூச்சுன்னு கத்தாத, என்ன யார் இருக்கா இல்லைன்னா பார்க்காம நீ பாட்டுக்கு திட்டுற, அது அவளுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும், பாவம் அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த காண்டில் கத்திட்டு இருக்கா. இப்போ தான் அவனுக்கு புரியுது. தேங்கோ ஹே ரிலாக்ஸ், சாரி நான் பண்ணது தப்பு தான், அது ஏதோ அன்னைக்கு தெரியாமல் அப்படி கத்திட்டேன், அதுக்கு தான் நான் அவகிட்ட சாரியும் கேட்டேன். அப்படி இருந்தும் நான் அவளை பேசினது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் பார் இன்றைக்கி சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாரி மறுபடியும் கேட்கலான்ட்டு இருந்தேன், நான் அவங்க தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் அமைதியாகிறா. சரி நானும் சாரி கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதனால் அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ப்பா, நீ இப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் உன்னை நம்புகிறேன். பாருப்பா உனக்கு மேலே கோவம் வந்ததும் சரி புரியுது எனக்கு, அதுக்காகலாம் அப்படி பேசாதா இனிமேல், ஏன்னா அவள் ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா, அவளால் அதை தாங்கிக்க முடியாது, அவள் அழுதா அதை என்னாலையும் தாங்கிக்க முடியாது, அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல, நாளைக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி நகர ஹே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். இன்னும் என்ன அப்படின்னு ஸ்வீட்டி திரும்ப இந்த சாக்லேட்டை நீயே அவகிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். அப்படின்னு இறங்க ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவள் ஏதோ யோசனையோடைய அப்படியே வரா. இங்கே தயாங்கோ நீங்கள் கொடுத்து அனுப்புகிற நோட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்குது. அப்படியே தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல, உடம்பு சரியில்லாதப்ப கூட எனக்கு நோட்ஸ் கொடுத்து உதவணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல மனசை நான் பாராட்டுறேன், சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப க்யூட் தான் அப்படின்ட்டு. சி நம்ம ஏன் இவ்வளோ க்யூட்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம், நம்ம லூனாவை தானே லவ் பண்ணுறோம், அப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ க்யூட்னு சொல்கிறோம், இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கா. இங்கே அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து ஜிமினோ நீ என்ன அவன்கிட்ட போய் பேசிட்டு வர அப்படிங்கிறான். அது ஹீரா நோட்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தா, அதான்
ஹீரா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ தான் கேட்குறான். அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. எதை உடம்பு சரியில்லையா? சோ நான் கூட இன்றைக்கி அவங்க வீட்டு சைடு போகாமல் வந்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. என்னாச்சு? அப்படி உடம்பு சரியில்லாமக்கு வந்து இவனுக்கு நோட் கொடுக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பக்கம் கதை. இதே தாண்டா நானும் அவர்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டியோ, விடு, அவள் நாளைக்கு சண்டே லீவுங்கிறனால அப்புறம் பாவம் அவனால் நோட்ஸ் எழுத முடியாதுன்னு கொடுத்து விட்டுருக்கா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற அளவுக்குலாம். அப்புறம் அவளுக்கு சாதாரண ஃபீவர் தானா, சரியாயிருன்னு சொல்லி சொன்னாங்க. நீ போய் ஹீரோவை பார்க்கலையா? இல்லைப்பா, காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வந்துட்டேன், ஈவினிங் தான் போகணும். ஏன் நீ வரியா? ஜிமினும் ஆமாம் நான் போய் பார்க்கணும் அவளை, அதான் உன்ட்ட கேட்டேன், நீ வரியா? நான் வரேன். அப்போ சரி, 2 பேரும் ஸ்கூல் முடிச்சதும் அப்படியே போய் ஹீரோவை பார்த்துட்டு போகலாம். சரி. அப்போ அப்படியே ஜேஹோப்போ ஸ்வீட்டியை ஒரு மாதிரி பார்க்க, நீயா குடுன்னு பார்க்குற? இல்லை, நீ வரும்போது அந்த சாக்லேட்டை மறைச்ச, நாங்கள் பிடிக்கி சாப்பிட்ருவோண்ணா அப்படின்னு ஜேஹோப்போ ஜிமினி கேட்காம ஸ்வீட்டிக்கிட்ட மெதுவாக கேட்க, நல்ல வேலை அவன் காதல் விழுகாமல் கேட்டியே. டே, இந்த சாக்லேட்டு தயாங் கொடுத்தது. எதை? அவன் எதுக்கு உனக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறான்? எகுறாதடா, இது எனக்கு இல்லை, இது ஹீராக்கு. எதை? அவளுக்கா? ஐயோ, இந்த சைக்கோ பையலுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அதனால தான் மீதியாக இரு. என்னடி நடக்குதுங்க? தாண்டா எனக்கும் புரியல. அவன் இவனுக்கு நோட்ஸு மாங்குன்னு உடம்பு சரியில்லாதப்ப எழுதி கொடுத்துருக்கா. இந்த பையலும் அவளை காய்ச்சி மூச்சி திட்டினாலும் இன்றைக்கி சாரி சொல்லி சாக்லேட் கொடுத்துருக்கான். இது மட்டும் இந்த ஜிமின் பையனுக்கு தெரிஞ்சு ஒரு ரத்த ஆறே ஓடும். ஆமாடி, என்ன பண்ணுறது? ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜிமின் ரத்த பையனாக இருந்தாலும் ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. நானும் பல தடவை கேட்டுட்டேன். அப்போல்லாம் அவள் சொன்னது, அவர் என்னோட மாமா, அதை தாண்டி எனக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோதான் அப்படிங்கிறா. ஆனால் அவளுக்கு தயாங் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவளை தான் இவனுக்கு இன்றைக்கி இருக்குது. அவள்கிட்ட போய் நேரடியாகவே கேட்க போகிறேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கா மனசுலன்னு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி இவனுக்கு தெரியாமல் கேளு அப்படின்னு ஜேயோப்பு சொல்லிட்டு அப்படியே ஜிமினுக்கு தெரியாமல் 2 பேரும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஈவா ஒட்டு கேட்டுட்டு அப்படியே பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னு லூனா கிட்ட ஊதி விட. அவளோ, ஆஹா, மேடமுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட உட்காந்து மாங்க நோட்ஸ் எழுதி சாருக்கு கொடுக்குறாங்களா? அப்போ அவளுக்கு இவன் மேலே ஏதோ இருக்குது. என்னடி இப்படி சொல்கிற? அவளுக்கு அப்படி ஏதாவது இருக்குமோ? இருக்கணும், இருந்தே ஆகணும், அதுதானே நமக்கு நல்லது. என்ன ஒளிரிட்டு இருக்கா? திடீர்னு நல்லவளாயிட்டியா என்ன? சேச்சே. அப்புறம் இவனை லவ் பண்ணணும். பட் இவன் என்ன லவ் பண்ணணும்? அவளுக்கு நோன்னு ரிஜெக்ட் பண்ணணும். அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் என்ன, அவள் வாழ்க்கையே நரகமாயிரும் அப்படின்ட்டு அவள் சிரிக்கா. சோனியாக்காரி தொத்துருவா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஈவாவே நினச்சிட்டு லூனாவை பிடிச்சி, அதெல்லாம் சரி, அதுக்கு முதல்ல தயாங் உன்னை லவ் பண்ணுமே. அதெல்லாம் பண்ணுவான். அவனை பார்த்தா தெரில, என்னை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதான் இன்னும் கொஞ்சம் நம்ம தூண்டி விடணும். அப்படியே நம்ம பக்கம் அவனை இழுத்துடலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் போகட்டும். உடனே பண்ணால் சரியாக வராது. எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவோம். எப்படியும் தயாங்க என் பக்கம் இழுத்துருவேன். அப்புறம் இருக்குது இவளுக்கு நரகம்னா என்னன்னு அந்த ஹீராக்கு காட்டுறேன். சந்தோஷமாக சுற்றுறியா? சந்தோஷமாக உனக்கு இருக்குடி அப்படின்னு நினச்சிக்கிறா. ஆக்சுவலி அவளுக்கு ஏன் அவங்க மேலே அவ்வளோ காண்டுனா, ஆக்சுவலி வந்துட்டு லூனாவுக்கு ஃபஸ்ட்டு லவ்வே வந்து ஜிமின் மேலே தான் வந்திருக்கும். ஸ்கூல்லலாம் ஒன்றா தானே படிச்சுட்ருக்காங்க. போக போக பெரிய பொண்ணானதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போது தான் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது லவ் அப்படின்னு அவளே வந்துட்டு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு போய் ஜிமின் கிட்ட தான் அவள் லவ்வை சொல்லிப்பா. பட் ஜிமின் மனசு ஃபுல்லாக நீங்கள் இருக்கனால அவனும், இல்லை ஐம் சாரி, நான் உங்ககிட்ட அப்படி பழகலை, ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் ஒன்று நினைக்கிறேன். என் மனசு ஃபுல்லாக என் அத்தை பொண்ணு ஹீரா தான் இருக்கா, நான் பெரிய பணமாகி அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ரிஜெக்ஷன் அவளால் தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்தே அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் வந்துட்டு நீங்கள் டாப்பர்னு ஸ்கூலே கொண்டாடுற ஒரு பொண்ணு, எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்குங்கும் போது அந்த இடத்துல தான் இல்லைன்னு ஒரு பொறாமல் இப்போ அப்படியே வெறுப்பாக மாறி உங்கள் மேலே அவ்வளோ காண்டில் இருக்கா. என்னையே வேணான்னு சொன்னாலும் அந்த ஜிமின் அப்படின்ட்டு ஜிமின் வேணுன்னே வந்துட்டு வெறுப்பேற்றணும் அப்படின்னு நினச்சி தான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு பண்ணியிருப்பா. அதெல்லாம் வந்து ஜிமினை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு நினச்சிப்பா. பட் ஜிமினோ அவளை லவ்வே பண்ணல. அப்புறம் எப்படி அவன் தான் கண்டுக்கவே மாட்டேன்னு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவள் பண்ண தப்பே புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பையன்கிட்டேருந்து வெளியே வர முடியாமல் அவள் ஒரு பக்கம் மாட்டினதுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கா. ஸோ நீங்கள் தயங்க லவ் பண்ணோம், அவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணோம். அதே வழியில் நீங்கள் இருக்கும்போது ஜிமினுக்கும் நீங்கள் கிடைக்க மாட்டீங்க. ஸோ ஒரே கல்லாவுக்கு 2 மாங்கா, 2 பேரும் வருத்தப்படணும். உங்கள் 2 பேர் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகணும். அதுதான் அவளோட சந்தோஷம். நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். என்ன அள வச்சாங்கல்ல, என்ன அள வச்சவங்க அழணும், அவங்க வருத்தப்பட்டு நிற்கணும். அதை நான் பார்க்கணும். அதுக்கு இந்த தயாங் தான் ஒரே பகடக்காய். அவனை வச்சு தான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஆடி சகுனி அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க ஈவாவே நிமிஷம் பார்த்துட்டு, எப்பா என்னம்மா பிளான் போடுற? ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை 3 மாங்காவா? இப்போ அந்த தயாங் பயிலுக்கும் பெப்பை தானே? அதே தான்
கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் அவனை வச்சுக்கிறதா தூக்கி போகிறதான்னு யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அவனை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு அவன்கிட்ட நான் பேசி பழகணும். எங்கே இருக்க அந்த பையன், அவனை பொடி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் அவனை தேடி போகிறாங்க. இங்கே ஜங்குக் ஸ்கூலில் ஜங்குக் சுகா 2 பேரும் வந்துட்டு அவனோட இப்போ வந்துட்டு மியூசிக் டான்ஸ் அந்த கிளாஸ். ஸோ அதுக்குள்ளே போடுறாங்க. அங்கே ஆல்ரெடி சாராவும் கைராவும் உள்ளே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கா. கைரா தான் டான்ஸ் ஆடிருக்கா. சாராவை அப்படியே கண்ணு திறக்க வச்சுட்டு, ஐயோ இந்த கால் வலி வேறு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டுக்கா. சரிடி அப்புறமா நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, நான் எப்படியும் ஆடுறதுன்னு சொல்கிறேன்ல பார்த்துக்கோ அப்படின்னு அப்படின்னு சாரா ரொம்ப டல்லாக உட்காந்து பார்த்துருக்கா. சுகாவோ அப்படியே கிட்ட வந்து என்னாச்சு அப்படிங்கிறான். கால் வலிக்குது ஆட முடியல. அதான் ஃபீலிங்காக இருக்கியா? ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுக்கா. ஜேகேவோ உனக்கு இப்போ நான் ஆடணுமா அப்படின்னு கிட்ட வந்து கேட்குறான். இவன் ஏன்டா இப்படி? சுகாவோ டே நீ அடங்க மாட்டியா, நேற்று பண்ண அலப்பற பத்தலையா சாமி அப்படின்னு பார்க்க. டே உன் வேலையை பாரு, நீ உன் வேலையை பார்க்குறியோ இல்லையோ, என் வேலையை என்னன்றதை ஒரு வேலையாக பார்த்துட்டுருக்க. டே என்ன நான் ஏதோ தெரியாதனமா உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு, ஆனால் இப்போ என் தங்கச்சி ஒன்றை மாதிரி உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அப்படியே கூட பிறந்த உடன் பிறப்பு, அப்படியே சிவாஜி கணேசன் சாவித்திரி வாடா அங்கிட்டு உன் தங்கச்சி ஒன்றும் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிறான். டே சும்மாறா, உன்னை பார்த்தாலே அவள் பதறா. என்னை பார்த்து எதுக்கு அவள் பயப்படுறா? நான் என்ன பேயா பிசாசமா? அதுக்கும் மேலெல்லாம் இருக்க எதே ஒன்றும் இல்லை மச்சான். நேற்றே டியூஷன்லேருந்து நான் தான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன்ட்டு நீ கார் எடுத்துகிட்டு வந்துட்டு பட்னா அலப்பறையிலே அவள் கடுப்பாயிருக்கா. இப்போ நீ வேற ஏன்டா அதான் பிடிக்கலங்கிறல்ல, சும்மா அப்படிலாம் விட்டக்கூடாது மச்சான். அவள் எங்கே என்ன பிடிக்கலன்னு சொன்னான், நீ ஏன் ஒன்று உருட்டாத. எதை நான் உருட்டுறேனா? அவள் ஸ்கூல் படிக்கிறோம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாலா இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போது எதுக்குன்னு தான் கேட்டா. அவள் தான் சின்ன பொண்ணு. ஆமாம் சார் மட்டும் ரொம்ப பெரியவர். டே அவள் நம்மளை விட ஒரு கிளாஸ் தாண்டா சின்ன பொண்ணு. அவளே இவ்வளோ புத்தியோடு நடந்துக்கிறா. 9th தாண்டா படிக்கிறோம், அதுக்குள்ளே ஏன்டா இந்த அலப்பறை பண்ணுற? ஹே 9th படித்தாலும் என்னை பார்த்தா அப்படியே அது இது ஹைட்டு இந்த ஒன்று பிரச்சனை தான்டா எனக்கும். நீ ஹைட்டாக இருக்கனால எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினைக்கிற. நேற்று கார் எடுத்துகிட்டு வந்து அவள் பயந்தே போயிட்டா. இந்த மாதிரிலாம் பண்ணாத மச்சான். எங்கேயாவது கொண்டு போய் விட்டு ஏதாவது ஆனால் யாருடா பொறுப்பு? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நீ ஏன் பயப்படுற? சொன்னால் கேட்க மாட்டேன். சரி விடு, இப்போ நீ பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் மியூசிக் கிளாஸே முடிஞ்சு போயிடும். ஹே உனக்கு டான்ஸ் பண்ணணும் தானே? ஆமாம் நான் கால் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவள் அப்படியே அவளை தூக்கணும். யாராவது பார்த்தா என்னது காக்குறது அப்படின்னு அவள் அலற. யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்ல போகிறேன். இங்கே பார், என் கால் மேலே கால்வி மாட்டேன். இப்போ வைக்கலன்னா அப்படி தூக்கிட்டு ஆடுவேன். எதே அப்படின்னு அப்படி பார்க்க. அப்போ என் கால் மேலே காலவை படுத்துறான்டா. சுகா ப்ரோ காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சாரா பாவமாக பார்க்க. நான் என்ன பண்ணுறது, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, இந்த ஒட்டக்கு இவங்க வச்சுட்டு முடியல அப்படின்ட்டு அப்படியே லீசா பக்கம் திரும்பி, அண்ணனுக்கு நீ ஏதாவது சொல்லக்கூடாதா? எங்கெங்க கேட்குறான் அப்படின்னு லீசா ஆரம்பித்ததுமே சுகாவோ என்ன நக்கலா அண்ணன் தங்கச்சி சேர்ந்து ஓவராக ஓட்டுறீங்க, நீ அடுத்து என்ன சொல்ல வருவேன்னு தெரியும், டிச்சனா பார்த்துக்கோ அப்படின்ட்டு கையை வாங்கிட்டு லீசா கிட்டே போக. என்ன அடிப்பீங்களா, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டிங்களா அப்படின்னு அவன்கிட்ட அவன் சண்டைக்கு நிற்கா. கைராவோ தலையில் அடிச்சிடு. ஷோ இதுங்களோட முடியல. டே இது மியூசிக் கிளாஸா இல்லை லவ்வர்ஸ் கிளாஸாடா, என்னடா நடந்துகிட்ருக்கீங்க? இந்த சார் வேறு இதுங்களெல்லாம் நம்பி இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. இதுங்க நம்மளையும் ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டேங்குது, அதுங்களும் பண்ண மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு கைராவோ. நம்ம ஆள் தான் இங்கே இல்லையே, அவன் வேறு ஸ்கூல், நம்ம தான் இங்கே அவனை நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இந்த அடிதடியிலையும் அப்படியே ஜேகேவோ சாராவை தான் கால் மேல் நிப்பாட்டி, இந்த சாங்க்கு இப்படி தான் ஆடணும் அப்படின்ட்டு அவன் ஒரு சாங்கை ப்ளே பண்ணி அப்படியே ரொம்ப அழகாக மெலடி சாங். ஸோ மெதுவாக அவளோட அப்படியே ஸ்டெப்லாம் போடுறான். இருந்தாலும் சாராவுக்கு இரிட்டேட் ஆகுது. இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கோவப்படுறா. அப்புறம் அப்படியே அவளும் அந்த டான்ஸில் அப்படியே மெய் மறந்து போயிடுறா. அவன் ரொம்ப அழகாக அவளை சுற்றி சொல்ல ஆடுறதெல்லாம் பார்க்க அவளுக்கும் அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக ஒரு வழியாக ஆடிட்டுருக்கா. இங்கே சுகாவோ நிறுத்து, நம்ம தான் அடிச்சுக்கிறோம், அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க அப்படிங்க லீசாவோ இப்போ தான் பார்க்குறா. என் அண்ணனுக்கு என்ன பேய் பிடிச்சிச்சுன்னு தெரில, திடீர்னு இவ பின்னாடி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதோ சரி நல்லா தான் முடிஞ்சா சரி, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சுகாவோ. நான் என்னடி பண்ணேன்? நீ கொடுத்த லவ் லெட்டர் தானே காரணம். அப்போ உனக்கு நான் தான் கொடுத்தேன்னு உனக்கு தெரியும். அது அப்படின்னு லீசா தானே தெரிஞ்சும் மேடம் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்கீங்க. அது ஏன்டி ஏன் அப்படி பண்ணுற? உன் அண்ணன் தான் குறுக்க நிற்பான்னு பார்த்தா அவனே கண்டுக்கல, அப்புறம் என்னவா மேடம்க்கு ஏன் என்ன பிடிக்கலையா? அது அவள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லடி, உனக்கு என்ன பிடிக்கலான்னு சொல்லு, உன் பக்கம் கூட வரல போதுமா, நான் பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டதும் லீசாவுக்கு செம்ம காண்டு. ஏன் எனக்கு பொறுமையே இல்லையா?
சொன்னதை நான் உடனே ஓன்னு சொல்லிடணுமா? ரொம்ப தான் அன்னைக்கு என்னமோ ஐ லவ் யூண்டா அது என்கிட்டயா கொடுத்தான், என் அண்ணன்ட்ட கொடுத்து பிரச்சனை பண்ணினான். இப்போ வந்துட்டு இருடா அப்படின்ட்டு அப்போ நோ சொன்னால் கிட்ட வர மாட்டிங்களா? ஆமாம். சரி அப்போ நோ அப்படின்னு சொல்லிட்டு லீசாவுக்கு என்ன பொசுக்குன்னு நோ சொல்லிட்டா கைராவோ. உனக்கு இது தேவையா அப்படிங்கிறப்ப பார்க்க சே அவசரப்பட்டுட்டனோ. ஆமாம் குமார் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே கலாய்ச்சிட்ருக்கா. ஈவினிங் ஆகுது. இங்கே ஆரம் ஜின்னும் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்ததோ அப்படியே ஸ்டைலாக பைக்கில் ஏறின அடுத்த நிமிஷம் அவனுங்களோ அப்படியே உருன்னு பைக்கை அப்படியே ரைஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே பின்னாடி வந்த ஜெஸ்ஸியும் சரி ஏறி உட்காராங்க. இப்போ எதுக்கு அப்படி உருன்னு இருக்கா உட்காந்து அடுத்த நிமிஷம் அவங்க வாய் தந்து கேட்கறதுக்குல அப்படியே பைக்கு ரெண்டும் செம்மையாக பறக்குது. இங்கே 2 பேத்துக்கு அல்ல போச்சு. இவனுங்களை நம்பி பின்னாடி உட்காந்துருக்கு எங்கேயோ கொண்டு போய் சொருக போகிறானுங்க. ஐயோ டே இன்னும் நாங்கள் சின்ன பொண்ணுங்க தான்டா, எந்த நல்லது கெட்டதையும் பார்க்கல, அதுக்குள்ளே எங்கள் சோழியை முடிக்க பார்க்குறீங்களான்னு 2 பேரும் கத்தாத குறைக்கா அப்படியே புலம்பிகிட்ருக்கா. இவங்க 2 பேரும் எங்கே காதில் வாங்குறாங்க. 2 பேரும் நினச்சி அப்படியே ரேஸ் வச்சிட்ருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள பின்னாடி உட்காந்துக்க 2 பேத்துக்கு அல்ல இல்லை போச்சு, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற பயத்திலே இருக்காங்க. அப்படியே ஆரம் வீட்டு முன்னாடி வந்து பைக்கு அப்படியே 2 பேரோடது நிற்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆரம் தான் வரான். அப்பா இன்றைக்கி ஏதாச்சும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஆரம்போ அப்படியே கண்கள் பளபளக்க திரும்ப சின்னம் சனியம் பிடிச்சவன் ஜெயிச்சு தொலைஞ்சிட்டோம், இல்லைன்னா நமக்கு ப்ராஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு ஜினோவை மனசுக்கு வச்சுட்டு மச்சான் எப்படியோ இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்ட. ஹே டே ரொம்ப நடிக்காத, நீ எதுக்கு ஸ்லோ பண்ண திடீர்னு? நான் எங்கே ஸ்லோ பண்ணேன், அதே ஸ்பீடாக தான் வந்தேன். திடீர்னு வா இடுப்பில் கை வச்சிட்டோம், அதான் கிச்சா மூட்டின மாதிரி இருந்துச்சா, அதான் மற்றபடி நீ தான் ஜெயிச்ச. நான் உன்னை நேர்மையாக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்றும் சார் விட்டு கொடுக்க தேவையில்ல. ஐயோ கோவப்பட்டானே ப்ராஜெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டானோ அப்படியே அவனை பக்கத்தில் நிற்கிற ஜெய்சியும் சரி முறைக்கா ஜின்னும் சரி டென்ஷன் ஆகாதீங்க மச்சான், நான் கூல் பண்ணுறேன். எல்லாம் விளங்கிரும். டே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தானடா வீட்டுக்கெல்லாம் வர சொன்னேன். இப்போ இதுக்கு இப்படி முறைச்சிட்டு முசுடு மாதிரி உள்ளே போனால் எப்பட்றா? அதுவும் நம்மளை நம்பி 2 பொண்ணுங்க வேறு வந்திருக்காங்க. சொன்னது தான் ஆரம்பி ஞாபகம் வருது. சே இவன் மேலே உள்ள கோவத்தில் அவங்க விளையாட அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வந்து இப்போ 2 பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். 2 பேரும் அப்படியே வீட்டை பார்த்தா வேனு என்ன எவ்வளோ பெரிய வீடு. ஆமாம் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியாதா? நீங்கள் அவர் ரிலேட்டிவ் தானே? அப்போ நாங்களாம் ஆவரேஜ் தான். நிஜமாவா? அட ப்ராமிஸாக நம்புமா. சரி உள்ளே வா. இந்த ஆராய்ச்செல்லாம் இப்போ எதுக்கு? எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவன் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வாங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஆரமோ உள்ளே போனதுமே ரூம்குள்ளேருந்து அடடா என்ன என் பையன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அது யாரும் இல்லை, ஆரமோட அப்பா தான். அவர் அப்படியே வெளியே வந்துட்டு பரவாயில்லையே நான் இருக்கும்போது இன்றைக்கி வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா எப்போவும் டியூஷன் முடிச்சுட்டு தான் வருவேன், லேட்டாகும், இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க என்னடா உங்களை பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு மாதிரி வந்துட்டேன். ஃப்ரெண்டு ஏதாவது ஜாலியாக பேசுகிறாரு அவனும். டேட் நீங்கள் வேறு அதெல்லாம் இல்லை, ப்ராஜெக்ட் பண்ண நாங்களாம் ஒன்றா சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ணோம், நாங்கள் ஒரு டீம் அதான். ஓ ஏன் மாமா உங்கள் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை அப்படின்னு சின்னப்பா கேட்கா. அவரும் சிரிச்சிட்டு டே தெரிஞ்சடா நம்ம வீட்டுக்கு உன்னை வான்னு வேறு கூப்பிடணுமா? ஏன்னா நீங்கள் வேனு கூப்பிட வேணாம், அதெல்லாம் நானே வந்து உட்காருவேன் அப்படின்னு தள்ளுங்க அப்படின்னு அவரே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அதெல்லாம் இல்லை, அது நான் 2 பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, கூட ஒரு பையன் நான் இருந்தேனே அது அவங்க கண்ணுக்கு தெரியலையோன்னு கேட்டேன் அப்படின்னு சின்ன பசல. டே நீ இப்போ தான் சொன்னேன் நம்ம வீட்டு பையனு, அதனால் உன்னை கண்டுக்கல, உடனே ஆரம்பிக்காதடா. சரி என்ன வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? உங்கள் வீடு அளவுக்கு எங்கள் வீடு பெருசாக இல்லைண்ணா, அடிச்சோன்னா பார்த்துக்கோ வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பின்ன உங்கள் பையன்தான் படிக்கிறது எதுவும் சொல்லித்தர மாட்டேங்கிறான், ஆனால் என்ன எதுன்னு கேட்க மாட்டிங்களா? என்னடா அப்படியா அப்படின்னு ஆரம்பம் அவங்க அப்பா பார்க்க இல்லைப்பா அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு மண்டையில் அடிச்சிட்டு ஜின்னுக்கு. உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேண்ணா, அப்படி சொல்லியிருந்தா ஏன்டா என் வீட்டுக்கு வந்த நீ, அப்போ வெளில படம் இருந்துச்சு அப்படின்னு சின்ன வரட்ட ஆரம்பம் அப்படியே முறைச்சிட்டு சின்னம் பாருமாம்மா உன் முன்னாடியே உன் பையன் என்னை கேவலப்படுத்திட்டான், ஸோ அதனால் நான் கோமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சின்ன எந்திரிக்கா. அவனும் அங்கேருந்து நகரவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. அடா மானஸ்தா இன்னும் நீ போடா அப்படின்னு ஆரம்பிச்சல. போயிடுவேன் நிஜமாக போயிடுவேன் மாமா போயிடுவோம் மாமா அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டுக்க. போகிறேன்னு சொன்னானே தவிர போகிறானா பாரு அப்படின்ட்டு ஆரம்பம். இவன் பற்றிக்கு போக மாட்டான், அவன் ஒரு மானக்கெட்ட மூர்த்தி கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் அப்புறம் இது என்னோட அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்த. ஓ இன்ட்ரடக்ஷனா சரி நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஜின்னு போய் ஓரமாக உட்கார. இப்போ அவங்க அம்மா வராங்க, ஆரமோட அம்மா. டே ஜின்னு கண்ணா அப்படின்னு. அத்தை உன் கண்ணுக்காவது நான் தெரியிறேனே, மாமா கூட என்னை கண்டுக்கல பாரு, நீ தான் அத்தை உண்மையிலே என்னோட செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம்
டேய் எப்பட்றா உன்னால் மட்டும் இப்படி எல்லா கேர்ள்ஸையும் கவர் பண்ண முடியுது அப்படின்னு மாமா கூட கேட்குறாரு. பாரத்த உன் முன்னாடியே மாமா கேர்ள்ஸை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என்ன நீ போ, புருஷனை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரியல, வாயெல்லாம் அதிகமாக பேசுகிறாரு, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கிளப்பிவிட அவங்க அப்படியே வர முறைக்க, அடே உன்னை கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விட்டால் பதனின்னு பிரித்து விட்ற நாரதர் வேலையை நல்லா பப்ப போல இருக்குது, சகுனி கூனிலாம் உன்ட்ட தொத்துரும். இப்போ தெரியுதா இவனையே நான் கூட வச்சுக்கிறது இல்லைன்னு. ஆமாடா மகனே, வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. மாமா என்ன அத்தை, மாமாவுக்கு நாளையிலேருந்து படுக்கை தனியாக்குங்க, அப்போ தான் புத்தி வரும், எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பிட்டை ஏற்றி போடா. டே போதுண்டா ராசா, உன்னை தெரியாதனமா என் பையன் கலாய்க்கும் போது கேட்காம பேசாமல் இருந்துட்டேன், அதுக்கு இப்படியாடா பற்ற வச்சு போடுவேன், விட்டால் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வச்சு என்னையும் பொண்டாட்டி வேறு பக்கம் பிரிக்காமல் போக மாட்டேன் போல இருக்கேன். மாமா அப்பெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி எனக்கு நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டனால நான் அப்படிலாம் பண்ணாமல் மனசை மாற்றிக்கிறேன். அத்தை மசம் நிற்கிறியே, இத்தனை பேர் வந்திருக்கோம், ஏதாவது குடிக்க ஜூஸு கீஸு சில்லுன்னு கொடுக்கணும்னு தோணுதா? அடே இருடா அப்படின்னு மண்டையிலே கொட்டேன். அத்தை பாசமாக இருக்குன்னு பார்த்தா நீயும் அடிச்சுட்டு போறீங்களோ. உள்ளே போனவங்க 4 பேர்த்துக்கும் அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து நீட்டாங்க. ஏண்டி இங்கே ஒருத்தர் இருக்கான், என்ன மறந்துட்டியா, இவன் போட்டு கொடுத்தான்னு. அதெல்லாம் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் காஃபி தானே குடிப்பீங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இவனுங்க அடிச்சு கொடுத்தல, உங்களை கவனிக்கல அப்படின்ட்டு அவங்க, சாரிம்மா ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீட்டா ஜெஸியும் சரியும் சிரிச்சுட்டே அப்படியே ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சொல்லவே இல்லை, டேய் 2 பேரும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் தடப்படலாம் விருந்தே ரெடி பண்ணியிருப்பேன். அத்தை என்ன மாதிரி ஆள் நீ, மாமா கொடுத்து வச்சவர் தான் நீ, இப்படி ஒரு ரத்த கடிக்க எத்தனை ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ. டேய் எதுக்குடா இப்போ அப்படிலாம் புகழ்ந்து தள்ளுற, பின்ன நான் கூட என்னென்னமோ நினச்சேன், இதே 2 பொண்ணு போல் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் என் வீட்டில் நின்றுருந்தா எங்கள் அம்மா விளக்கமாத்த எடுத்து விளாசி விட்டுருக்கோம். ஆனால் அத்தையை பற்றியா எவ்வளோ பரந்த மனசு, 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு எப்படிலாம் கேட்குது. இங்கே ஜெசிக்கும் ஜெரிக்கும் என்ன அந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாருன்னு ஆரம்பம் அதை கவனிச்சுட்டு, டேய் அட்டங்க மாட்டியா மா, நீங்கள் வேற இப்போ தான் +1 படிக்கிறோம், அதுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்டுட்டு அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க, அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என் கூட வந்திருக்காங்க, சும்மா கண்டதையும் ஒளரிட்டு இருக்காதீங்கம்மா அப்படிங்கிறான். அவங்களும் சிரிச்சிட்டு, சும்மாடா கண்ணுங்களா இது நினச்சிக்காதீங்க, சும்மா தான் ஆண்டி சொன்னேன். பரவாயில்ல ஆண்டி, குடும்பமே ஒரு மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு ஜெசிகிட்ட சொல்ல, எனக்கும் அப்படி தான் தெரியுது, சரியான லூசு கும்பல்கிட்ட மாட்டின மாதிரியோ ஒரு ஃபீலிங். ஏய் சத்தமாக சொல்லிடாத, ஒருத்தன் முறைச்சி பார்த்தே பயமுடுத்துவான், இன்னொருத்தன் பேசியே கொள்ளுவான். அப்படியே அமைதியாக இருந்துட்டு இவனுங்க கிட்ட ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். ஐயோ இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே லூனாவும் ஈவாவும், சரி அவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும்னா அதுக்கு அவன்கிட்ட போய் பேசி ஏதாவது சரி பண்ணணும். இப்போ சார் எங்கே, வேறு எங்கே இருக்க போகிறான், அவன் கிளாஸ் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவா சொல்கிறாள். லூனாவோ சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வராங்க. 2 பேர் வரும்போது கரெக்டாக தயங்க உட்காந்து சின்சியராக எழுதிட்டுருக்கான். பாரா பைபிளில் உட்காந்து சின்சியராக எழுதிட்டுருக்கு அப்படின்னு லூனா சொல்லிட்டு, அப்படி என்ன எழுதுறான் அப்படின்னு கேட்குறா. இவாவோ, இப்போ தானடி இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், வேறு எதை அந்த ஹீரா உடம்பு சரியில்லாதப்ப கூட மாங்கன்னு சாருக்காக தானே எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மேடம் எழுதி கொடுத்ததை சாரும் அப்படியே பின்பற்றாரு. ஸோ இவரும் உட்காந்து அப்படியே கடகடன்னு எல்லாத்தையும் எழுதி இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சுடுவார். போகிற ஸ்பீடை பார்த்தா இன்றைக்கே இவனும் கிளாஸ் டாப்பர் அளவுக்கு படிப்பான் போல இருக்கே. பார்த்தா அப்படியே தெரியுது, பின்ன இல்லையா, வாய்ப்பில்லை மச்சான், இவனெல்லாம் சீக்கிரம் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு லூனா சொல்கிறா. இப்படியே சொல்கிறியே தவிர எதையும் செய்ய மாட்டேங்கிறியே தலை அப்படிங்கிற மாதிரி இவா பார்க்க, பாடி போய் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கிட்ட வந்து, தயாங் அப்படின்னு அப்படியே அவள் கூப்பிட்றா. தயாங்கோ அந்த சவுண்டை கேட்டதுமே அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கு. லோனா இவளா என்கிட்ட வந்து பேசுகிறாளா அப்படின்னு செம்ம ஹாப்பியில் அப்படியே பயவில் திரும்ப லூனாவோ அப்படியே கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவன் பக்கத்தில் வந்து நெருங்கின மாதிரி பக்கத்தில் உட்காரா. அவள் உட்காந்துருக்கதை பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே அவன் கீழே இல்லை, அப்படியே சாரு மனசு ரெக்க கட்டி பறக்குது. ஈவாவோ இவன் என்ன பட்டிக்கட்டா முட்டாய் கடை பார்த்த மாதிரி அவளை ஆன்னு பார்த்துட்ருக்கான் அப்படின்னு ஈவா மட்டும் இல்லை மொத்த கிளாஸும் பார்க்குது. அதில் ஸ்வீட்டிங் கூட என்னடா நடக்குது இங்கே, அவன் என்னன்னா இவன் நினச்சிட்ருக்கா, இவன் என்னன்னா இவன் பின்னாடி சுற்றுறான், சரியில்லையே அப்படின்னு அவள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இங்கே தயாங்கோ லூனா அப்படின்னு பார்க்குறான். லூனாவோ தயாங் அது வந்து அப்படின்னு எதுவும் சொல்ல வரா. ஓகேடா இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.